நிகழ்ச்சியாக இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முத்து அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அருமை தம்பி ரமேஷ் அவர்களே, பொருளாளர் தம்பி கரியாளன் அவர்களே மற்றும் செயலாளர் துணை செயலாளர் செந்தில் அவர்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரி தாய் அவர்களே, இன்னும் பெருந்தலாக இங்கு சேர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிகளின் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே பேரூர் கழகத்தின் கவுன்சிலர் தம்பி பெருமாள்கார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் யாராவது பெயர்விட்டிருந்தால் தப்பான மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போன்று இல்லாமல் பல சங்கடங்களை, பல சிரமங்களை, பல முட்டுக்கட்டுகளை கடந்து எதிர்நீச்சல் அளித்து தன்னை உயர்த்தி காட்டியவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்திற்கு தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தலைவராக இருக்கிறார்கள். ஒரு பேரூர் கழகத்தில் ஒரு செயலாளர் தொடர்ந்து 2 முறை சுமார் ஒரு 6 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் கூட தொடர்ந்து ஒரு செயலாளராக இருக்க முடியாது. மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். 62 ஆண்டுகள் தயவு செய்து நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 62 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் தன்னுடைய பணியை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். 5 முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார்கள். 13 முறை தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆரணி பேரூர் திமுக கழகத்தின் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பேரூர் கழகத்தின் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் வருகை தந்துள்ள